நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக பிரதமர் ஆவேன் என ஐக்கிய அரபு அமீரகம் சென்றுள்ள பிரதமர் மோடி கூறியுள்ளார். 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதே ஒவ்வொரு இந்தியனின் குறிக்கோள் என்றும் பிரதமர் தெரிவித்தார். டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி அபுதாபி சென்றடைந்தார். அவரை ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஜயத் அல் நஹ்யான் ஆரத்தழுவி வரவேற்றார். பிரதமர் மோடிக்கு அரசு மரியாதையுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதையடுத்து இரு நாட்டு தலைவர்கள் முன்னிலையில் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. குறிப்பாக இந்தியாவின் UPI மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் AANI ஆகிய சேவைகளை இணைக்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அதேபோல் இரு நாடுகளின் உள்நாட்டு டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகளை இணைக்கும் வகையில் இந்தியாவின் ரூபே மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜைவான் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கிடையே நிதித்துறை ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் ரூபே பயன்பாட்டை அதிகரிக்கவும் உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அபுதாபியில் அக்லான் மோடி என்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்றார். இதில் UAE வாழ் இந்தியர்கள் 60,000 பேர் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியின் போது அபுதாபியில் UPI ரூபே கார்டு பயன்பாட்டை பிரதமர் மோடியும் அமீரக அதிபர் அல் நஹ்யானும் இணைந்து தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி அபுதாபி வாழ் இந்தியர்களை நினைத்து பெருமை கொள்வதாக தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் ஆகிய 4 மொழிகளில் கூறினார். பாரதம் நிகண்டை ஆர்த்தோ அபிமானிக்குன்னோ உங்களை பார்த்து பாரதம் பேருமை படுகிறதோ ಭಾರತ ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ಹೆಮ್ಮೆ ಪಡುತ್ತದೆ. మీపై భారతదేశం గర్విస్తోంది. நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக பிரதமர் ஆவேன் என குறிப்பிட்ட அவர் மோடியின் உத்தரவாதம் எப்பொழுதும் முழுமை பெறும் என்றும் கூறினார். மோடி ने अपने तीसरे टर्म में भारत को तीसरे नंबर की इकोनॉमी बनाने की गारंटी दी है. 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதே ஒவ்வொரு இந்தியனின் குறிக்கோள் என்றும் பிரதமர் தெரிவித்தார். உலகில் வேகமாக வளரும் நாடு, முதல் முயற்சியில் செவ்வாய் கிரகத்தை அடைந்த நாடு என இந்தியாவின் பெருமைகளை மோடி பட்டியலிட்டார். இறுதியாக சில வார்த்தைகளை அரபி மொழியில் பேசிய பிரதமர் மோடி பாரத் மாதா கி ஜெய் என்று முழங்கி தனது உரையை முடித்துக் கொண்டார். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, भारत माता की